என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது கேள்வி கேட்டா போதும், என் மேல ஒரு எஃப்ஐஆர். நான் புரட்சி உருவாக்கிட்டேனா? ஆமா, எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்ல நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியானம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பாக்குறேன். அண்ணன் பாக்குறாரு, என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதுல போன் வேற எடுத்துட்டு வராங்க, கத்தி எடுத்துட்டு வர போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுல 5000 பேத்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுற நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு. என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம். சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்கு நீங்கள் தான் முதல். இப்ப கூட எஸ்ஓபி வந்து போட்டோம், நம்ம நிர்மல்குமார் அவர்கள் நம்ம சட்டத்துறை போட்டோம் ஹைகோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். எப்படி எல்லா கட்சிகளுக்கும் சமமா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உருவாக்குங்க. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம், அவரு ரோட் ஷோ போகலாம். அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும். வெறும் ரோட்ல போகிற ரோட் ஷோ கிடையாது.